நான் இறந்த பிறகு நீங்களாம் அம்மாவாக இருந்து இந்த குழந்தைய கைவிடாமல் பிள்ளைய பார்த்துக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. செய்யணும். Sunland Refined Sunflower Oil and Jayachandran presents Behind Its Mother's Day celebration. Supported by Chennai Samartha International Aviation and Hotel Management College, K. Chinnadurai and Co., Sri Kumaran Thangamaligai, KPG Trips, powered by Vinayaga Mission School of Allied Health Sciences. உட்காரமாட்டான் வீட்டில், சாப்பிட்டோன்னே அந்த வேலை 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 ரெஸ்ட்டுன்றதே இல்லை. குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ எல்லாரையும் பார்த்துக்கிறோம். ஊர் உலகத்துக்கு எல்லாருக்கும் கஷ்டப்படுறான். நல்ல விஷயம் தானம்மா, நல்ல விஷயம். பெற்றவே இல்லைம்மா, ரெஸ்ட் இல்லை. அப்போவே தெய்வத்தை கையில் வாங்குற போல தான் ஒரு ஃபீல் வந்தது எனக்கு. தண்ணி கொடுங்க. அவர் கோயில் கட்டுறதே எனக்கு தெரியாதும்மா. கண்ணை மூடிட்டார் என்னை, பின்னாடி கண்ணை மூடிட்டே என்னை கூட்டின்னு போனார். அப்புறம் கையை எடுத்தார். கையை எடுத்தோன்னு பார்த்தா ஷேக் ஆகிடுச்சு, உடம்பெல்லாம் ஒத்துறது. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எனக்கு ஒன்றும் முடியல. அழையாக வருது. அரசியல் போனால் நல்லதே செய்ய முடியாது, நம்மளுக்கு செட் ஆகாது. நான் இருக்கிற வரலாம் நான் விடவே மாட்டேன். அரசியல் போனால் என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் உதவுவாங்க. அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. யார் வந்து கேட்பாங்க? மக்களுக்காக பண்ணுறோம். மாற்றத்தில் இருக்கிற பாசம், அன்பு அரசியல் போனால் கிடைக்காதும்மா. சிங்கமாக தாங்கிறாரு. அப்படியே சின்ன வயசுலேயே ஒரு சில விஷயம்லாம் அவங்களுக்கு சரியாக கிடைக்கல. ஒரு சில விஷயத்த சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டு பழக்கம் தானம்மா, எங்கள் கஷ்டப்பட்டு பழக்கம். ஆமாம். அப்போ பழைய வீட்டில் ஓலை வீட்டில் இருக்கும் போதெல்லாம் வெளியே தண்ணி ஒழுவோம், மழை வந்தால் ஒழுவோம், வெளியே வந்து படுத்துப்போம். வெளியே ஒரு இது போல் அவங்க பாட்டி போட்டு விடுவாங்க, எங்கள் அம்மா போட்டுத்தோம். அதெல்லாம் பழக்கம் தான். சொந்த பிள்ளைக்கு ஊட்டி விடும்போது அந்த விரல் படும்போதே தெரியும். ஒரு அம்மா தலையெல்லாம் பிடிச்சி இந்த சாப்பிடுக்கண்ணா அப்படின்லாம் ஊட்டி விட்டாங்க. அது இங்கெல்லாம் பட்டுச்சு. பட் அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள். போய் கழுவும் போது இங்கெல்லாம் சாப்பாடு எனக்கு இவ்வளோ இருக்குது வீட்டில். இப்போ அதை பிரித்து படித்தாலே நம்மளுக்கு அழ வருது. என்னடா இவ்வளோ நம்மளால் பண்ண முடியுமா? சரி, ஒரு கை பார்த்துருவோம். இன்னும் ஒரு ஊருக்கே நம்ம உதவி செய்கிற அளவுக்கு ஒரு தாய் வளர்த்துருக்காங்கன்னா இந்த தாய் இல்லைன்னா அது நடந்திருக்காங்க. எல்லா பிள்ளைகளும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே விஷயம், அம்மாவுடைய அன்பு வேற யாருக்கிட்டையும் நீ எவ்வளோ பெரிய ராஜாவோ அந்த தாய் அன்பை மட்டும் நீ விலை கொடுத்து வாங்கவே முடியாது இந்த உலகத்தில். தீயை நீ பகிர்ந்தாலும் இதோ உங்களின் நாயகன். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்மளுடைய ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் மற்றும் அவரது தாயார் அவர்களுக்கு. One more time உங்கள் மக்கள் தலைவருக்கு. One more time. மாஸ்டர் நீங்க வந்தாச்சு, தேங்க்யூ. அண்ட் அம்மாவும் வந்தாச்சு. ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஏவி, அதை பார்த்துடலாமா ப்ளீஸ்? திரை உலகம் கண்டெடுத்த மாபெரும் கலைஞர், உலகமே திரும்பி பார்க்கும் உன்னத மனிதன். வெள்ளித்திரையில் இவர் முகம் வந்தால் சூறாவளி, இவர் நடனமாடினால் அதுவே நமக்கு தீபாவளி. கோலிவுட், டோலிவுட், பாலிவுட் என அனைத்து ஏரியாக்களுக்கும் இவர் சொந்தம். ரசிகர்களை ஈர்க்கும் இரும்பு கோட்டை, முரட்டு சிங்கம். ஜல்லிக்கட்டு களத்தில் காளையாய், வெள்ளம் சூழ்ந்த காலத்தில் அணையாய், கொரோனாவின் போது பூஸ்டர் டோஸாய், இந்த மாஸ்டரின் பிளாஸ்டர் மொமெண்ட்ஸ் ஏராளம். இவரது குணத்திற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. இவர் செய்யும் உதவிகளுக்கு அந்த வானம்தான் எல்லை. உழைக்கும் வர்க்கத்திற்கு என்றுமே ஏற்றம். மாஸ்டரின் கரம் பிடித்து நடந்தால் அதுவே நமக்கு மாற்றம். லாரன்ஸ் மாஸ்டரை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது பிஹைண்ட் வூட்ஸ். ஸோ எஸ், ஸ்பெஷல் தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்தது தான் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த சவுண்ட் உண்மையாகவே இப்போ நிறுத்தவும் முடியாது, இனியும் நிறுத்த முடியாது. அந்த மாதிரி ஆரம்பித்து போயிட்டே தான் இருக்கும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கெங்கேயோ இருக்கிறவங்களாம் உங்கள் பையனை பார்த்து அப்படி பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? சொல்ல அளவே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிம்மதியான தூக்கம் இப்போ தூங்கிட்டு இருக்கேன். இதை விட நிறைய பண்ணணும்னு ஆசை. ஆனால் அவர் பிறந்த அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஒரு தருணம் உங்கள் கையில் கொடுத்தாங்க இல்லையா, ஒரு அம்மாவா
எப்படிம்மா இருந்தது? அப்போவே தெய்வத்தை கையில் வாங்குற போல தான் ஒரு ஃபீல் வந்தது எனக்கு. ஒரே அழுதுட்டேன், நிறைய அழுதுட்டேன். அது காரணம் தெரில, நான் அப்போ சின்ன வயசு இல்லையா. எல்லாருமே வந்து அம்மா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்பாங்க, அவங்கள எங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க. இதுதான் பசங்களாக எல்லாருமே செய்கிறது, அப்பத்துலேயும் சரி இப்போவும் சரி. ஆனால் உங்கள் பையன் மட்டும் ஸ்பெஷலாக உங்களுக்கு கோயிலே கட்டியிருக்காரு. அதுவும் 7 வருஷம் ஆயிருக்கு அந்த கோயில். இது வந்து சாத்தியமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. ஆனால் அதை செஞ்சு காட்டியிருக்காரு. அவரால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். என்ன தோணுச்சு உங்களுக்கு? அவர் கோயில் கட்டுறதே எனக்கு தெரியாதும்மா. வீட்டில் சாதாவே ஒரு சாரீ கட்டிட்டு அப்படி இப்படி போய் வந்தாலும் சும்மா ஸ்டில் எடுப்பார். என்ன இப்படி தருமா அப்படி தருமா ஸ்டில் எடுப்பார். அதுபோல் நினச்சேன், உட்காமா ஸ்டில் எடுக்கணுமான்னாரு. ஸ்டில்லாப்பா அப்படின்னு. சரி சரி நீ எடுப்பான்னு. அம்மா உட்காருமா, கீழே எல்லோ கலர் புடவை கட்டுமா, ஆரஞ்சு கலர் புடவை கட்டுமான்னாரு. அப்படியாப்பா சரி. தியானம் பண்ணுற போல் உட்காந்து எடுமான்னார். ஏன்பாண்ணா எடுமான்னார். சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் ஸ்டில்லெல்லாம் எடுத்தார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் போயிட்டார். ரொம்ப நாள் பொறுத்து வாமா கோயிலுக்குன்னு கூப்பிட்டார். சரின்னு சொல்லி போனேன். இந்த ராகவேந்திரா கோயில். அங்கே போனால் கண்ணை மூடிட்டார். என்னை பின்னாடி வந்து கண்ணை மூடிட்டே என்னை கூட்டின்னு போனார். கூட்டின்னு போயிட்டு அப்புறம் கையை எடுத்தார். கையை எடுத்தோன்னு பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே சிலையை செஞ்சு வச்சுட்டுக்கிறாரு. ஒன்றும் புரியல. என்னப்பா அம்மா நீதாம்மா, அது நீதாம்மா, புரியுதுப்பா அப்படின்னு. அன்றைக்கி ஸ்டில் எடுத்தேன்லம்மா அதுதானார். கோயில் சிலையா, கோயிலில் விற்க போறியாப்பா என் சிலையா? ஆமாம்மானார். கண் கலங்கிட்டேன். ஒரு மாதிரி ஷேக் ஆகிடுச்சு உடம்பெல்லாம், உதறது. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எனக்கு ஒன்றும் முடியல. அழையாக வருது. இப்போ கூட சொன்ன அழ வருது, ஆனால் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு வந்தார். ஆனால் அப்போ நீங்கள் கொடுத்த முத்தத்தை நாங்கள் பார்க்கல, இப்போ நீங்கள் முத்தம் கொடுத்தா நாங்கள் பார்ப்போம்ல. மாஸ்டர், இது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும், கொடுக்க முடியாது, அந்த சார்பாக அம்மாவை கொடுக்க சொல்கிறேன். என்ன கரெக்டுங்களா? கருப்பு எம்ஜிஆர் வந்துட்டாரு, எங்கள் எம்ஜிஆர் சார் வந்துட்டாரு, கருப்பு எம்ஜிஆராக வந்திருக்காரு. கலர் இஸ் நாட் அ மேட்டர், பட் அதை அழகாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க, மக்கள் வாயிலேருந்து வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? சின்ன வயசுலேயே இவரை கருப்பு எம்ஜிஆர்னு கூப்பிட்ருக்காங்க. ஓ, சின்ன வயசுல? ஆமாம். அது நிறைய பேருக்கு தெரியாது. எங்கள் வீட்டு தெருவு மற்ற இடத்தெல்லாம் தெரியும். கேரிங் போட்டெலாம் ஆடுவார், அங்கேயும் கூப்பிடுவாங்க அவரை. வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க, அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, மாமாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மா கையால் கொடுத்து பண்ணுறதால அங்கேயே சின்ன வயசுலேயே என் கையில் கொடுத்து தான் புடவை கொடுக்க சொல்லுவாங்க, சாப்பாடு போட சொல்லுவாங்க. அம்மா இப்போ கூட வேலைக்கிழமைனா ஒரு 200 பேருக்கு அவங்க கையாலே சமையல் பண்ணுவாங்க. சமையல் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கூட 30 வருஷமாக இப்போது வேலைக்கிழமைனா ராகவேந்திரா வண்டியில் காரில் எடுத்துன்னு போய் சாப்பாடு கொடுத்துன்னு தான் இருக்கேன். யாருக்கும் தெரியாது, கொடுத்துன்னு தான் இருக்கேன். இப்போ கூட 30 வருஷமாக போயிட்டுருக்கு. அப்போ அதெல்லாம் பார்ப்பார் இவர். ஒரு முருகர் கோயில் அன்னதானம் போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இத்தனை போட்டலும்னு சொல்லி வடிவடியம்பை கோயில் திருவொற்றூரில் இருக்குது, வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்ப்பார். தாத்தா பாட்டிங்க ஆனால் அதே உட்காந்து இருப்பாங்க. அப்போது என்கிட்ட அப்போல்லாம் பைசா அவ்வளோவா இருக்காது. ஏதோ முடிஞ்சதை அங்கே இருக்கிற ஒரு பன்னு டீ வாங்கி கொடுப்பேன் ஒரு தாத்தாக்கு. அதெல்லாம் பார்ப்பார் இவர். அதெல்லாம் அங்கேருந்து வந்தது தான். நல்லா பண்ணுவார். அதை பார்த்து இவர் கொடுக்க ஆரம்பித்தார். நான் ஸ்கூல் கூட்டின்னு போகும்போதெல்லாம் இவர் அம்மா 1 ரூபா, அம்மா 4 அண்ணா, அப்போல்லாம் 25 பைசா 4 அண்ணா, இந்தப்பான்னு கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் வந்து பாட்டெல்லாம் ஏதோ சொல்லி கொடுப்பீங்களே, செய்யுள் மாதிரி, எம்ஜிஆர் சார் மாதிரி ஏதோ, அது கேள்விப்பட்டோம். அது என்ன செய்யுள்? அது சின்ன வயசில் சொல்லி கொடுப்பீங்களாமே. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும், கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு,
வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. இதை பாட்டா பாடிடலாம், உட்காந்து செய்யுள் மாதிரி சொல்ல சொன்னேன். படிக்கணும் மாஸ்டர், படிக்கணும் வேற படிக்கணும். அந்த படிப்பு தான் இன்னைக்கு வந்து வேற லெவல்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இல்லை இல்லை, சின்ன வயசில் அது மைண்டில் ஏற்றுனதால எப்போ அது எனக்கே கஷ்டம் வந்தால் கூட இல்லை, அந்த யாராவது ஒரு சின்னதாக துரோகம் பண்ணிட்டாலோ அது பண்ணாலும் என் மைண்டுக்குள்ளே நானே அதை சொல்லிப்பேன். ஒரு சில டைமில் அம்மா இப்போ கூட கூப்பிட்டு கேட்பாங்க, சின்ன வயசில் சொல்லி கொடுத்தேனே சொல்லு அது அப்படின்னு. அது பாட்டுன்னு நம்ம பாட்டுன்னு சொல்லுவோம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு, செய்த தர்மம் தலை காக்கணும். கரெக்டாக சொல்கிற, வெரி குட். என்னதான் நம்ம பையன் வந்து நமக்கு குழந்தையா இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்க வந்து இன்னைக்கு மாஸ்டர் அப்படின்னு கொண்டாடினாலும், உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னமும் என் புள்ள சின்ன சின்ன விஷயத்தில் இன்னும் குழந்தை மாதிரி தாம்மா இருக்கான் அப்படின்னா அது என்ன விஷயம் எங்களுக்கு மட்டும் சொல்லுங்கள். இன்னும் சேட்டை இருக்குது. சாப்பிடும் போது அப்படியே நான் ஒரு சாங்கு செல்லில் டிவியில் கீழே போயிருந்தால் அப்படியே ஆடுவார், அப்படியே ஆடுவார். அதுக்கப்புறம் என் இடுப்பு பிடிச்சின்னு ஏந்திரமான்னு சொல்லி ஆடுவார். கொஞ்சம் டல்லாக இருந்தால் போதும், வாமா ஏமா மாதிரியா இருக்கிற, வாமா டான்ஸ் ஆடலாமா, வா ஆமா டிவி போடு எல்லாம் பண்ணு. அப்புறம் மடி மேலே வந்து உட்காந்துப்பார் திடீர்னு, சாப்பாடு ஊட்டுமான்னாரு. படத்தில் இருக்கிற மாதிரி நிஜத்துலேயே அவர் அப்படி தான் திடீர்னு சில விஷயம் பண்ணிடுவார். ஆமாம் ஆமாம், டென்ஷன் ஆவார் கொஞ்சம் நேரம், அது கொஞ்சம் நேரம் தான். டென்ஷன் ஆகாதப்பா, டென்ஷன் ஆவார், அவ்வளோதான். என்ன மாஸ்டர் டென்ஷன் ஆகுறீங்களா? ஆமாம் டென்ஷன் ஆகும், ஒரு வேலை டென்ஷன் ஆகும். எவ்வளோ வேலை இருக்குது. டைரெக்ஷன் நம்மளே பண்ணோம், ப்ரொடியூஸ் பண்ணோம், கோவில் பார்த்துக்கணும், அம்மா கோவில் ராகவேந்திர கோவிலுக்கு பார்த்துக்கணும், 100 குழந்தைங்க வீட்டில் வளர்த்துட்ருக்கோம் அதை பார்த்துக்கணும், வெளியே 300 குழந்தைங்க படிக்க வச்சுட்ருக்கோம், ஓப்பனர் சர்ஜரி பண்ணிகிட்ருக்கோம், மாற்றனர் ஆரம்பிச்சிருக்கோம், எவ்வளோ விஷயம் பார்க்கணும். அப்போ பல டென்ஷன் இருக்கு. சாரி ஐயா. எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருவாரா, வரணும் தலைவர், வரணும் தலைவர்ன்ற அளவுக்கு போயாச்சு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி நீங்கள் பேசுவீங்களா, என்ன சொல்வீங்க அவர்கிட்ட? எனக்கு தெரிஞ்சது அரசியலே வேண்டாமா, அரசியலே வேண்டாம். அரசியல் போனால் நல்லது செய்ய முடியாதும்மா. ரொம்ப கஷ்டம், அரசியல் போனால் நல்லதே செய்ய முடியாது, அது நம்மளுக்கு செட் ஆகாது. அன்னை தெரசா போல் வரட்டும், அவர் எம்ஜிஆர் போல் வரட்டும், தர்மம் பண்ணுற எம்ஜிஆர். மாற்றம் அப்படின்னும் பொழுது நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வரணும் அவர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. மாஸ்டர் அம்மா இல்லைன்ட்டாங்க, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது இப்போ. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், மாற்றன்றது மாற்றம்னா குழந்தைங்களுக்கு, அம்மாங்களுக்கு, தம்பிங்களுக்கு, அப்பாவுக்கு, அண்ணனுக்கு எல்லாம் செய்யட்டுமே மாற்றம். அது செய்யட்டும், பெரிய மாற்றமே செய்யட்டுமே. அரசியல் போய் தான் செய்யணும்னு இல்லையே. இல்லை இல்லை வேண்டாம், அரசியலே வேண்டாம். அதில் நல்லவங்க கூட கெட்டவங்களாயிடுவாங்கம்மா, வேண்டாம். நான் இருக்கிறதெல்லாம் வேண்டாம், அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. நான் இருக்கிறதெல்லாம் நான் விடவே மாட்டேன். அரசியல் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் உதவுவாங்க, அதுதான் போக பண்ணிகிட்டு இருக்கோம்ல. அரசியலுக்கு போனால் ஒரு பதவி எதிர்பார்க்கணும், ஒரு பேர் புகழ் வரும், முன்னாடி சைலன்சர் வண்டிலாம் போவோம், கன்மென்ட்ஸ்லாம் வருவாங்க, அதை வச்சுக்கிட்டும் அரசியல் பண்ணலாம். அங்கே போகாமல்
நம்ம சொந்த பணத்தில் உழைச்சி இப்போ பண்ணுற இதெல்லாமே நம்ம பணம் தானே. யாருக்கிட்டேயும் இதை நீங்கள் பண்ணுங்கன்னு யாரும் சொல்கிற வந்து பண்ணால் நீங்கள் உங்கள் கையால் நீங்களே வந்து பண்ணுங்கள். என் சொந்த பணத்தில் டிராக்டர் கொடுக்குறேன், என் சொந்த பணத்தில் பைக் கொடுக்குறேன். பாலா தம்பி பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அருந்தாங்கி பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எல்லாமே சொந்த பணத்தில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ இப்போது அரசியலுக்கு போனால் என்ன நடக்கும்? மக்கள் வரி பணத்தை எடுத்து மக்களுக்கு நல்லது பண்ணணும். அங்கே போனால் பண்ண முடியுமான்றது தான் அம்மா டவுட்டு. எனக்கு முன்னாடி ஆசை இருந்தது. நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறோம்மா. அப்போது நாங்கள் நினச்சா மக்களுக்கு பண்ணுறோம், அவ்வளோதான். யாரும் நம்மளை கேட்க போகிறது கிடையாது. யாரும் வந்து கேட்பாங்க? யார் கேட்க முடியும்? மக்களுக்காக பண்ணுறோம். நான் ஒரு சில மினிஸ்டர்கிட்டலாம் போய் ஹெல்ப் கேட்டிருக்கேன், ஓப்பனர் சர்ஜரி பண்ணுறதுக்காக. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கேன். கலைஞர் ஐயாண்ட கேட்டிருக்கேன். அப்புறம் அன்புமணி ராமதாஸ் ஐயா கிட்டே கேட்டிருக்கிட்டேன், ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது. அவங்கெல்லாம் வந்து கேட்கும்போது உடனே அவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே டக்கு 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 டக்குன்னு எல்லாம் நடக்கும். நாங்கள் பார்க்கும்போது அப்பா ஒரு பவர் இருந்தால் எப்படிலாம் பண்ணுறாங்க பாரு. இதே பவரில் நம்ம உட்காந்தா இன்னும் நிறைய ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணலாம் இல்லைன்னா ஆசை இருந்தது. நம்மளும் வரணும் ஃபியூச்சரில், நம்ம வந்தால் நிறைய நல்லது பண்ணலான்ற ஆசை இருந்தது. ஆனால் அங்கே போனால் பண்ண முடியாதுன்னு அம்மா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இது வரைக்கும் அம்மா சொன்ன விஷயத்தை தாண்டி நான் எதுவுமே லைஃப்பில் பண்ணதில்லை. இதில் இந்த மாற்றத்தில் இருக்கிற பாசம், அன்பு அரசியல் போனால் கிடைக்காதும்மா, கிடைக்கவே கிடைக்காது. எங்களுக்கு இது போதும். அம்மா எப்பவுமே கல்யாணம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா பசங்க மாறிடுவாங்க. இருங்க, இப்போ என்னையா கோத்து கொடுக்குறீங்க? உங்களை நான் கோத்து கொடுக்குறேன். கல்யாணம் ஆயிடுச்சா பசங்க மாறிடுவாங்க. எப்படிம்மா இவர் கல்யாணத்துக்கு பிறகு எப்படி லைட்டாக மாறினாரா, இல்லை அதே உங்கள் பையனாக தான் இருந்தாரா? அதெல்லாம் மாறந்தே இல்லை. சிங்கமாக தாங்கிறாரு. அப்படியே சும்மாவே இருந்தால் பிரச்சனை வரும் மாஸ்டர். பல நல்ல விஷயங்கள் வேறு செய்கிறீங்க, பிரச்சனை தானாக வரும்வாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஆரம்ப காலத்தில் வந்து எனக்கு வந்த விமர்சனங்கள் எல்லாமே நான் கொஞ்சம் அப்செட் ஆவேன். அப்புறம் அந்த விமர்சனங்கள் யார் பண்ணுறாங்கன்னா, எதுவுமே பண்ணாமல் வேலை பண்ணாமல் உட்கார்றவங்க தான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வேலை பண்ணாதவங்களை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நல்லது கெட்டதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து வாழ்க்கையில் நல்லதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம், கெட்டதுக்கு கொஞ்சம் டல்லாகிடுவோம். பட் இது ரெண்டுமே நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆன்மீகத்திற்கு போன அப்புறம் தெரிஞ்சிடுச்சு. இருக்கிற காலம் வந்து கொஞ்சமான காலம். வாழ்க்கை வந்து எப்போ முடியும்னு தெரியாது. விவேக் சார்லாம் போனதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. அப்புறம் புனித் ராஜ்குமார் சார்லாம் சின்ன வயசு. பெரிய பெரிய ஆட்கள் ஜெயலலிதாம்மா போனது, இதெல்லாம் வந்து டக்குன்னு நடக்குது ஒரு விஷயம். ஸோ இது நம்ம நிரந்தரம்னு நினச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் டென்ஷனை தூக்கி தலையில் போட்டுக்கிறோம். ஆக்சுவலி இது நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத விஷயத்துக்கு நம்ம எதுக்கு டென்ஷனை தூக்கி போட்டுக்கணும்னு வேலை பண்ணுவோம். நமக்காக பண்ணவேன்னா, கடவுளுக்கு நம்ம ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அந்த வேலையை பண்ணிவிட்டு கடவுள் பாதத்தில் எத்தனை போய் போட்டுருவேன். அது நல்லதோ கெட்டதோ நீ பார்த்துக்க, அது இது எந்த இல்லைன்னு சொல்லிவிடுவேன். ஸோ எந்த இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, எல்லாம் எந்து நினச்சா தான் பிரச்சனையே. சின்ன வயசில் வந்து அவருக்கு பிரெயின் டியூமர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட போய் இன்றைக்கி ஒரு கோயில் கட்டி அது நிறைய விஷயம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அது அவர் கடவுள் திருப்பி அவர் கொடுத்த ஒரு சக்தி, இன்றைக்கி அது வந்து பல மடங்கு சக்தியாக வெளியில் வந்து உருவாயிட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு என் குழந்தை மேலே வந்துட்டார். அதுக்கெல்லாம் காரணம் அந்த ராகவேந்திரர் தான். அந்த பிரெயின் டியூமர் வரும்போது நான் ஏதோ நினச்சிட்டேன், ரொம்ப பயந்துட்டேன், சாப்பிடவே மாட்டேன், அழுதுகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அவர் அருளால் எல்லாமே அவனுக்கு நல்லா ஆயிட்டு இந்த அளவுக்கு என் குழந்த பேர் எடுக்கிறான். நான் ஒரு இது மேடையில் கூட சொல்லியிருப்பேன், நான் தாயின்னு சொல்லிக்கிறத விட எனக்கு மகனாக பிறந்தது பெரிய பாக்கியம். என்ன சொல்கிறது, டாக்டர் அப்படி சொல்லிட்டார். என்ன தான் இன்ஜெக்ஷன் என்ன தான் மாத்திரை போட்டாலும் அது மறுபடியும் வரணுன்ற போல் தான் சொன்னார். ஆனால் அந்த தெய்வத்தை நான் வணங்க எனக்கு யாரும் சாமி ரூபத்தெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நிறைய. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு இன்ஜெக்ஷனு 500 ரூபாய் ஒரு நாளைக்கு போடணும். சாமி ரூபத்தில் வந்து ஒருத்தர் நான் ஹெல்ப் பண்ணுறேன். மெடிக்கல் போனால் உங்கள் அண்ணா இதெல்லாம் நல்லா தெரியுமா, உங்கள் அண்ணா ஊர் தலைவராக இருந்தார், அதனால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறேன். அப்பா கூட அவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியல. யார் இவங்க அப்பா அண்ணா எல்லாம் பண்ணி ஏதோ ஒரு ரூபத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. மெடிக்கலில் இருக்க டேப்லெட் வாங்க முடியல குழந்தைக்கு.
அப்படியே சாமி ரூபத்தில் எல்லாமே வந்து என் குழந்தை இந்த அளவுக்கு நல்லா இருக்குச்சுன்னா இதனால தான் இவ்வளோ பேர் எடுக்கணும்னு தெய்வத்துக்கு தெரியும் போல். இந்த குழந்தைய உலகத்துக்கு விட்டால் நல்லதை செய்யன்றது என் பிள்ளைய காப்பாற்றி என் கையில் கொடுத்துட்டார். அதை நினச்சாலே இப்போ எனக்கு பயம் வரும். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் இவருக்கு உடம்புக்கு அது தலைவலின்னாருனா போதும் ஆடிடுவேன். தலைவலின்னா தலைவலி அம்மா சாதாரணமாக ஏமா பயப்படுற? அப்போ தலைவலி தான். அந்த பிரேமுக்கு மேலே தலைவலி, கண்ணில் தண்ணி கொட்டும். ஏன் பயப்படுற? தலைவலி இல்லைப்பா இப்போவும் அந்த பயம் இருக்குது எனக்கு. அதுபோல் அப்படி வச்சு பிடிச்சி பார்த்துன்னுக்குறேன். இப்போ கூட ஊருக்கு போய் இந்த டிராக்டர்லாம் கொடுத்தாரு இல்லையா விவசாயிங்களுக்கு. அப்போ பார்த்துப்பா உடம்பு பார்த்து உங்கப்பா அதை பண்ணுப்பா தலைவலி வந்துருப்போ. அம்மா நல்லா இருக்கிறம்மா. உடனே ராகேந்திரன் முன்னாடி உட்காந்துக்கிட்டேன். என் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், என் குழந்தைய இது பண்ணணும், ஊர் மக்கள்லாம் நல்லா அன்பாக பார்த்துக்கணும், என் பிள்ளைக்கு நல்லா சாப்பாடு போடணும். அதுபோல் ஒரு தங்கத்தை எனக்கு கொடுத்துக்கிறாரு கையில். எனக்கு மட்டும் இல்லை, நான் மட்டும் அம்மா இல்லை இந்த பிள்ளைக்கு. நான் இறந்த பிறகு நீங்களாம் அம்மாவாக இருந்து இந்த குழந்தைய கைவிடாமல் மறக்காமல் என் பிள்ளைய பார்த்துக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. எல்லாருக்கும் பிறப்புன்னு இருந்தால் இறப்பு இருக்குதான் நம்ம செய்யணும். இல்லை அதாவது வீட்டில் அவர் அதிகபட்சம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மம்மியாகவே இருந்திருப்பீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது இல்லையா? ஆமாவா இல்லையா? ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா தானே? ஆமாம் தெரியுது. உங்களை ஃபேஸ் பார்த்தா. ஸோ எதுக்கு அதிகபட்சம் அவர் திட்டு வாங்குவார்? சாப்பிட்ற விஷயம் தான் நான் திட்டுவேன். சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுப்பா. அப்போல்லாம் நல்லா தான் சாப்பிட்டு இருந்தார். சின்ன வயசுல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா கட்டுவார், நல்லா சாப்பிடுவார். இப்போ இந்த படத்துங்க படம் அது உங்களுக்கு தெரியுமாம்மா? தெரியாதில்ல. டைட் இருக்கணும், என்னடா டைட்டு? அப்போல்லாம் நல்லா சாப்பிடுவோம், நல்லா உழைப்பேன்னா. அம்மா அப்போ இருக்கிற உழைப்பு இப்போம்மா எங்கம்மா இருக்குது? என்னை விட்டுருமான். அதுதான் திட்டு வாங்குவார். நான் சொல்லிவிடுவேன். கிருபா கூட வேலை பண்ணுறவங்க எல்லாருக்கும் சொல்லிவிடுவேன். ஏதாவது டல்லாக இருந்தாலும் இல்லை தலைவலியோ இல்லை ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் மதியானத்தை படுக்கிறேன்னு வச்சிங்களேன், அது கூட நீங்கள் சொல்லிடாதீங்க அவங்ககிட்ட. அவங்க வேறு ஏதோ சின்ன வயசில் இந்த பிரெயின் டியூமர் வந்ததால் தலைவலி சின்னதாக ஏதாவது ஜலதோஷம் பிடிச்சி தலைவலி வந்தால் கூட பயந்துருவாங்க, ரொம்ப பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு டைமுக்கு மட்டும் கரெக்டாக ஃபோன் வந்துடும் எனக்கு. சாப்பிட்டியான்னு. ஒருவேளை நம்ம ஃபோன் எடுக்க முடியலன்னு வச்சிங்களேன், ஃபோனில் நல்லா திட்டு விடும். ஃபோன் எடுக்க மாட்டேற, நீ இது பண்ண மாட்டேற, கரெக்டாக சாப்பிட்டியா இல்லையான்னு தெரிய மாட்டேது. அதனால் சரி, எங்கே தான் என்ன சொல்லி என்ன பண்ணாலும் ஃபைனலாக நான் ஒன்று இந்த உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு தான், கடவுளை போய் எங்கெங்கேயோ தேடுறோம், எங்கெங்கேயோ நம்ம கடவுளுக்காக போய் வேண்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய கடவுள்னா தாய் தான். எல்லா பிள்ளைகளும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரே விஷயம், அம்மாவுடைய அன்பு வேறு யாருக்கிட்டேயும் நீ எவ்வளோ பெரிய ராஜாவோ, நீ இந்த நாட்டுக்கே நீ பெரிய ராஜாவாரு, அந்த தாய் அன்பை மட்டும் நீ விலை கொடுத்து வாங்கவே முடியாது இந்த உலகத்தில். ஏன்னா போல்டான கேர்ள். சின்ன வயசுலேயே ஒரு சில விஷயம்லாம் அவங்களுக்கு சரியாக கிடைக்கல, ஒரு சில விஷயத்த சொல்ல முடியாது. சின்ன வயசுலேயே சரியாக கிடைக்கல அவங்களுக்கு லைஃப்பில். பட்டு லைஃப்பில் எதுவும் கிடைக்கலனாலும் 2 பிள்ளைங்க கிடச்சிருக்காங்க அப்படின்னு கஷ்டப்பட்டு வளர்த்து இப்போ ஊருக்கே நம்ம உதவி செய்கிற அளவுக்கு ஒரு தாய் வளர்த்துருக்காங்கன்னா இந்த தாய் இல்லைன்னா அது நடந்திருக்காது. இந்த ஒரு படம் ரொம்ப பிடிக்குமா? இதில் சில விஷயம் வித்தியாசமாக அதை நான் அடிக்கடி போட்டு பார்ப்பேன், ரசித்து பார்ப்பேன் அப்படின்னா எந்த படம்? பாண்டி ரொம்ப பிடிக்கும். அழுத அது அம்மா சென்டிமெண்ட் இல்லைம்மா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை என் பையன் ஹீரோ ஆகிட்டு ரொம்ப 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 நல்ல பேர் எடுத்தது இந்த படம். அதுக்கப்புறம் காஞ்சனா, இப்போ வந்த படத்தில் ஜிகர்தண்டா. டான்ஸ் நான் நினச்சே பார்க்கல. இன்னும் டான்ஸ் நல்லா ஆடுவேன் சின்னதில். ஆமாம், என் கூட சேர்ந்து ஆடுவாங்க. என் கூட சேர்ந்து நான் 2 பேரும் வாழுங்கோ. ஆமாம், நானும் ஆடுவேன், இவனும் ஆடுவான், அவங்க மாமாங்க எல்லாம் சேர்ந்து வீட்டில் ஒரே ஃபேமிலி ஒரே கலாட்டாக தான் ஆடுவோம். அந்த டான்ஸார் தான் இதாச்சு என்னான்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் என்னை ஹீரோவாக பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார். ஹீரோவாவா? சந்தோஷமாக இருக்குதுல ரொம்ப அப்படின்னு. பண்ணுறா அப்படின்னு. இந்த மகா கணபதி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டு பாடும்போது அப்படியே தேட்டரே சாயுது அப்படின்னுவாங்க எல்லாம். அவர் சாயிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாரன்ஸ் தேட்டரே சாய வச்சுட்டார் அப்படியே. ரொம்ப கஷ்டப்படுறது குழந்தை, ரொம்ப கஷ்டப்பட்டான். நான் சினிமாவில் நுழையிறதுக்கு எத்தனை பேர், எத்தனை வீடு, எத்தனை படி ஏறி இறங்கி உட்கார மாட்டான் வீட்டில். சாப்பிட்டோன்னே அந்த வேலை 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 ரெஸ்ட்டுன்றதே இல்லை. குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ எல்லாரையும் பார்த்துக்கிறான், எல்லாரையும் கஷ்டப்படுறான்.
ஊர் உலகத்துக்கு எல்லாருக்கும் கஷ்டப்படுறான். தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. அது எல்லாமே ஒரு ஒரு நல்ல விஷயம் தானேம்மா. நல்ல விஷயம். பெற்றவே இல்லைம்மா, ரெஸ்ட் இல்லை, தூக்கம் இல்லை. எங்கே போனாலும் அம்மா கூப்பிட்டு போயிடுவேன். பட் இதுக்கும் வரேன்னு சொன்னாங்க. அந்த க்ரௌடில் போய் நம்ம அம்மா வச்சு எங்கே ஏதாவது தள்ளி கிள்ளி விட்டு, அம்மாவுக்கு வர பேக்கில் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, என்ன ஆகும், ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதால் ஊருக்கெல்லாம் ட்ராவல்ஸ் ரொம்ப கஷ்டம். கேட்டேன், நானும் வருவேன் அப்படின்னேன். கேட்டிருக்கீங்களா? விட மாட்டேன் போகும்போது நானும் அப்படின்னு. அம்மா ட்ராவல்ஸ்மா வேண்டாம்மா. பார்த்தீங்களா, அங்கங்கே வந்து எங்கே இடம் இருக்கோ அங்கங்கே படுத்துக்கிறாரு. ஒரு எக்ஸசைஸ் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு அவர். நாங்கள் கஷ்டப்பட்டு பழக்கம் தானம்மா, எங்கள் கஷ்டப்பட்டு பழக்கம். ஆமாம். அப்போ பழைய வீட்டில் ஓலை வீட்டில் இருக்கும் போதெல்லாம் வெளியே தண்ணி ஒழுவோம், மழை வந்தால் ஒழுவோம், வெளியே வந்து படுத்துப்போம். வெளியே ஒரு இது போல் அவங்க பாட்டி போட்டு விடுவாங்க, எங்கள் அம்மா படுத்துவோம். அதெல்லாம் பழக்கம் தான், அதெல்லாம் பழக்கம் தான். எல்லாம் பழகணும். கஷ்டம் நஷ்டம் வசதி எல்லாம் போட்டாங்க. அப்படி எங்களுக்கு சில விஷயம் தெரியாமல் இருக்கும்ல, அம்மாவை பற்றி தான் சொல்லுங்களேன். எங்கள் அம்மாவுக்கு ஆசையே இல்லை. ஃபஸ்ட்டு அதிக ஆசையே பட மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் நான் வந்து 1 கோடி ரூபா கேரளாவுக்கு 1 கோடி ரூபா அந்த அழிவு அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு போனேன். ஏன்ப்பா 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு எந்த தாய் இருந்தாலும் கேட்பாங்கல்ல. வாங்க நான் போகலான்னு ரெடியாகி வருவாங்க, வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைமில் இந்த 3 கோடி ரூபா கொடுத்தது ப்ளஸ் இப்போது மாற்றம் பண்ணுறதுல எல்லாம் நம்மளுடைய சொந்த பணம் தான், புரியுதுங்களா? அது கொடுக்கும்போது ஏங்க நான் இவ்வளோ கொடுக்குற, எதுக்கு இதை பண்ணுற, வீட்டில் கணக்குன்னு ஒன்று கேட்பாங்கல்ல, வளர்த்துருக்காங்க. ஏன் அந்த ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் என்ன, நீ ஏன் இதை பண்ணுற, இது ஏன் கொடுக்குற கேட்டதில்லை. ரெண்டாவது என்னென்னா, இவங்களுக்கு இப்போ வீடியோ வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பேர் ஹெல்ப் கேட்டு அந்த வீடியோலாம் எனக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்ணா அந்த ஊரில் இந்த குழந்தைக்கு இதை பண்ணிவிடு, இந்த ஊரில் அதை பண்ணிவிடு. ஆமாம், இப்போ இவங்களுக்கு நிறைய வீடியோ வர ஆரம்பிச்சிருச்சு, அதை அனுப்புகிறாங்க. அப்போ நான் யோசனை பண்ணுவேன், இந்த மாதிரி தாய் கிடச்சதுக்கு வீட்டில் ஒய்ஃப் கூட கேட்க மாட்டாங்க. என்ன இந்த மாதிரி ஒய்ஃப் கிடச்சிது, பொண்ணு கிடச்சிது, என் தம்பி கூட எதுவும் கேட்க மாட்டா போல். ஏன்னா இது பண்ணுறீங்க, அவர் இப்போ ஹீரோவாக பண்ணுறாரு, இப்போ புல்லட் என்ற படத்தில். அவரும் ஒரு வார்த்தை, குடும்பமே என்னென்னா ஏன் இதை பண்ணுறீங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் பட் நல்லது பண்ணால் ரொம்ப பாராட்டுவான் கூப்பிட்டு. நான் இவ்வளோ பண்ணுறதுக்கு காரணம் கூட என் தாய், என் குடும்பம், அவங்களுக்கு கூட நான் நன்றி சொல்லிக்கணும். அந்த டைமில் மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷன், மறக்க முடியாத ஒரு பாராட்டு அப்படின்னா என்ன சொல்வீங்க? ட்ராவலில் இந்த வயசானவங்கெல்லாம் அம்மாக்கெல்லாம் ஊட்டி விட்டாங்க பார்த்தியா, அது வந்து எங்கள் அம்மா ஞாபகம் தான் வந்துருச்சு எனக்கு. அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன். நிறைய அம்மாக்கள் ஊட்டி விட்டது வந்து எனக்கு ரொம்ப, எல்லாத்த விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அவங்க டிஃபன் கேரேஜ் வந்து நிற்கிறாங்க என் ஹோட்டலுக்கு வெளியில். அப்புறம் நான் எங்கெல்லாம் போய் டிராக்டர் கொடுக்க போகிறேனோ, ஏன்னா ஒருத்தர் டிராக்டர் வாங்குறதுன்றது அவ்வளோ கஷ்டம் இல்லை. அவங்க லைஃப்பில் 20 வருஷம் ஆகும். 20 நிமிஷத்தில் டிராக்டர் கிடைக்கிறதுனும் போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். தான் சொந்த புள்ள வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி ஒரு 15 பேர் கேரேஜ் அப்படி வச்சுட்டு நிற்கிறாங்க. போனோடனே ஓப்பன் ஒரு வாய் தான் ஊட்டுறாங்க. அவங்க நிறைய சாப்பிட சொல்கிறாங்க. பக்கத்தில் என் ஜிம் மாஸ்டர் வேறு இருப்பார், மாஸ்டர் ஷூட்டிங் இருக்குது அடுத்த மாதம். சொந்த பிள்ளைக்கு ஊட்டி விடும்போது அந்த விரல் படும்போதே தெரியும். ஒரு அம்மா தலையெல்லாம் பிடிச்சி இந்த சாப்பிடுக்கண்ணா அப்படின்லாம் ஊட்டி விட்டாங்க. அது இங்கெல்லாம் பட்டுச்சு. பட் அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள். போய் கழுவும்போது இங்கெல்லாம் சாப்பாடு எனக்கு. அந்த அன்பு யாருக்காவது கிடைக்குங்களா? அது நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த அன்பு கிடைக்கும். எனக்கு வந்த அப்புறம் எனக்கு நிறைய மனு நிறைய, எனக்கு இது வேணும் அது வேணும்னு இவ்வளோ இருக்குது வீட்டில். இப்போ அதை பிரித்து படித்தாலே வந்து நம்மளுக்கு அழ வருது. என்னடா இவ்வளோ நம்மளால் பண்ண முடியுமா? இவ்வளோ கஷ்டங்கள் வெளியே இருக்க. சரி, ஒரு கை பார்த்துருவோம். இன்னொரு இல்லை, நான் ஒன்று டிசைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வருஷத்துக்கு 1 படம் போதும், 2 படம் போதும்னு இருக்கேன். இப்போ வருஷத்துக்கு 3-4 படம் பண்ணலான்னு ஆல்ரெடி. ஏன்னா நிறைய படம் பண்ணால் தானே நிறைய பணம் வரும். பணம் வந்தால் தானே கொடுக்க முடியும். ஸோ அதால் நிறைய படம் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது, விதவை பெண்கள் வந்து தையல் மிஷின் கேட்குறாங்க. எனக்கு கணவன் இல்லை, நீங்கள் தையல் மிஷின் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் தைச்சி எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோன்னு. அதால் அடுத்த கட்ட மாற்றத்தினுடைய மூவ் வந்து என்னன்னா, ஒரு 500 தையல் மிஷின் விதவை பெண்கள் கொடுக்கலான்னு சொல்லி.
Behind its Mother's Day celebration, title sponsor Sunland Refined Sunflower Oil, ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil மற்றும் ஜெயச்சந்திரன் இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, தீநகர். Supported by சென்னைஸ் அமிர்தால ஈஸியா படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லா பறக்கலாம். கே சின்னதுரை அண்ட் கோ தரத்தின் தாயகம். கே சின்னதுரை அண்ட் கோ பட்டு ஜவுளி தங்கம், ஏரல், திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். KPG Trips, we make happy holidays. Powered by விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு. Sunland Refined Sunflower Oil and Jayachandran presents Behind its Mother's Day celebration. Supported by Chennai Samartha International Aviation and Hotel Management College. K. Chinnadurai and Co. Sri Kumaran Thangamaligai. KPG Trips. Powered by Vinayaga Mission School of Allied Health Sciences.